வணக்கம் நண்பர்களே. இன்று நம்முடைய வீடியோவில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு முக்கியமான சுவாசம் பற்றிய நோயை பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் ஆஸ்துமா. ஆஸ்துமா ஏன் வருது, அதன் அறிகுறி என்னென்ன, எந்த வகையான ஆஸ்துமாக்கள் உள்ளன, அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்க தவறாதீர்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆஸ்துமா என்றால் என்ன? ஆஸ்துமா என்பது நுரையீரலில் காற்று குழாய்களை பாதிக்கும் ஒரு நீண்ட கால சுவாச நோய். சாதாரணமாக நாம் சுவாசிக்கும் போது காற்று சுலபமாக நுரையீரலுக்குள் செல்கிறது. ஆனால் ஆஸ்துமா உள்ளவர்களுக்கு காற்று குழாய் வீங்கி சுருங்கி அதிக சளி உருவாகும். இதனால தான் மூச்சு திணறல், வீசும் சத்தத்துடன் சுவாசித்தல், மார்பு இறுக்கம், இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சிலருக்கு இது அரிதாகவே வரும். ஆனால் சிலருக்கு இது அடிக்கடி தாக்கம் ஏற்பட்டு தினசரி வாழ்க்கையை கூட பாதிக்குது. ஆஸ்துமாவின் முக்கிய வகைகள், அதாவது அலர்ஜி ஆஸ்துமா. இந்த வகை ஆஸ்துமா தூசி, இந்த செல்ல பிராணி, வீட்டில் வளர்ப்போம்ல, நாய், கோழி, புறா, பூனை, இதுலேருந்து வருகிறது. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அடிக்கடி தும்மல், இருமல், சுவாச சிரமம். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டை நல்லா சுத்தமாக வைக்கணும். அப்படின்னா இந்த அலர்ஜியை தவிர்த்திடலாம். 2வது வகை அலர்ஜி அல்லாத ஆஸ்துமா. இது எப்படி வரும்னா, அந்த மன அழுத்தம், புகைப்பிடிப்பதனால, இந்த குளிர் காற்று அல்லது சளி போன்ற தொற்று நோய்களால் ஏற்படுது. இது புகைப்பிடித்தல் மற்றும் மாசுபாடு, அதாவது காற்று மாசுபாடு நிறைய இருந்துன்னா இது அதிகரிக்கும் இந்த அலர்ஜி அல்லாத ஆஸ்துமா. சிலவங்களுக்கு அடுத்தது உடற்பயிற்சி காரணமாக ஆஸ்துமா. இந்த ஓடுவாங்க, அப்புறம் கடுமையான உடற்பயிற்சி, பிறகு சிலருக்கு மூச்சு திணறல் இருக்கும். குளிர்கால காலநிலை இது அதிகமாக காணப்படும். அதாவது விண்டர் சீசன்ல எல்லாம் இது அதிகமாக காணப்படும். சரியான வார்மப்பு மற்றும் இன்ஹேலரை பயன்படுத்துவது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா, தொழிற்சாலை ஆஸ்துமா. ரசாயனங்கள், தூசி மற்றும் தொழிற்சாலை புகை போன்றவற்றால் இந்த ஆஸ்துமா ஏற்படுது. தொழிற்சாலைகளில் மற்றும் கட்டுமான துறைகளில் பணிபுரிவங்களுக்கு இது அதிகம் காணப்படும். அடுத்து 5வது வகை குழந்தைகளின் ஆஸ்துமா. குழந்தைகள் இரவில் இருமல், விளையாடும்போது மூச்சு திணறல் போன்றவை ஆஸ்துமாவின் அறிகுறியாக இருக்கலாம். ஆரம்பத்திலே கண்டறிவது இது மிகவும் முக்கியமான ஒன்று. 6வது கடுமையான ஆஸ்துமா. இந்த வகை ஆஸ்துமா சாதாரண மருந்துகளுக்கு எளிதில் கட்டுப்பட முடியாது. அடிக்கடி மருத்துவ பரிசோதனை மற்றும் சிறப்பு சிகிச்சை தேவைப்படும் இந்த கடுமையான ஆஸ்துமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு. ஆஸ்துமா ஏற்படும் காரணங்கள். ஆஸ்துமா உருவாக பல காரணிகள் உள்ளன. குடும்ப மரபியல், அலர்ஜி பிரச்சனை இருந்தா, தூசி மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம், புகைப்பிடித்தல், இந்த காசு மாசுபாடு, அதாவது நம்ம இந்த பட்டாசு வெடிக்கிறது, அப்புறம் இந்த காற்றுனால தூசி வர்றது, இதனாலேயும் வரும். நம்ம வீட்டில் ஏதாவது வீட்டை க்ளீன் பண்ணும்போது சிலவங்களுக்கு தும்மல் உடனே வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள், சுவாச குழாய்கள் தொற்று இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வரும். சிலவங்களுக்கு ரசாயன இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது லேசாக இது தொற்று மாதிரி வாய்க்குள்ளே போனாலும் அந்த மாதிரி இருந்தாலும் அலர்ஜி ஏற்படுகிறது. இந்த வகை இது நம்ம காற்று குழாய்களில் போய் அதை அலர்ஜி ஏற்படுத்துகிறது. மெயினாக இந்த ஆஸ்துமாவுக்கு பொதுவான குறைச்சி அறிகுறிகள் உண்டு. மூச்சு திணறல், அதாவது வீசிங் அல்லது வீசும் சத்தம். அதாவது நம்ம சுவாசிக்கும் போது சிலவங்களுக்கு வாயை மூடி வச்சாலும் திறந்தே சுவாசிப்பாங்க. அந்த மாதிரி மார்பு நல்ல இறுக்கமாக இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, அதிகாலையிலயும் இரவில மட்டும் இருமல் வரும். சிலவங்களுக்கு வந்து உடற்பயிற்சிக்கு பிறகு சுவாசம் சிரமமா இருக்கும். இந்த அறிகுறிகள் அதிகரித்தால், அதாவது இப்ப நான் சொன்ன எல்லா அறிகுறியும் அதிகமா வந்துன்னா, உடனே மருத்துவரை அணுகணும். ஆஸ்துமாவின் அபாயங்கள், அதாவது ஆஸ்துமா வந்து சில அபாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில வந்து ஆஸ்துமா வரலாறு, அதாவது உங்களோட ஃபேமிலி இதில வந்து உங்க ஆஸ்துமா அது இருந்ததுன்னா, அந்த மாரி. புகைப்பிடித்தல், அதிக உடல் எடை இருந்தா, அதேமாரி காசு உங்க ஏரியாவ சுத்தி காசு மாசுபாடு இருந்ததுன்னா, அந்த ஆஸ்துமா வர காரணமா இருக்கும். பின்ன அலர்ஜி நோய்கள். இந்த அபாயங்களை குறைப்பது மிகவும் இத வந்து சுத்தி இது பண்றது இத வந்து அவாய்ட் பண்றது உங்களுக்கு நல்லது. இந்த ஆஸ்துமாவ கண்டறியறதுக்கு சில டெஸ்ட்டுகள் இருக்கு. அதுல முக்கியமானது ஸ்பைரோமெட்ரி டெஸ்ட்டு. 2வது வந்து பீக் ஃப்ளோஸ் டெஸ்ட்டு. பின்ன அலர்ஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. செஸ்ட் ஸ்கேன். இதெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது இந்த மேல உள்ள அறிகுறி இருந்ததுன்னா, இத நீங்க டாக்டர்ட்ட கேட்டு சொல்லி அவங்க இந்த டெஸ்ட் எழுதுவாங்க. இதனால ஆரம்பத்திலே கண்டறிந்து சிகிச்சை பெற ஈஸியா இருக்கும். எளிதா இருக்கும். இந்த ஆஸ்துமாவுக்கு நிரந்தர தீர்வு எல்லாம் இல்ல. ஆனா, இத சரியாக கட்டுப்படுத்த முடியும். இது என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் டாக்டர்ஸ இது பண்ணும்போது, டாக்டர் சில வந்து அட்வைஸ் குடுப்பாங்க. நீங்க வந்து குயிக்கர் ரிலீஃப் இன்ஹேலர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. லாங் டெர்ம் கண்ட்ரோல் மெடிசின்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அலர்ஜி அவாய்ட்னஸ் மெடிசின்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. கிளீன் என்வைரன்மென்ட், அதாவது நீங்க இருக்கிற சுற்றுப்புற சூழல வந்து கிளீனா வச்சிருக்கணும். அதேமாரி ரெகுலர் டாக்டர் செக்கப். இப்போ டாக்டர் இத்தனை நாளத்துக்கு ஒருக்கா வரணும், 1 மந்த் ஒருக்கா வரணும். அதெல்லாம் ரெகுலரா நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இந்த அலர்ஜி, ஆஸ்துமா இதுலேருந்து கொஞ்சம் நம்மள வந்து கட்டுப்படுத்திக்க முடியும். இதில மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முறையிலயும் சில மாற்றங்கள கொண்டு வரணும். இந்த புகைப்பிடிக்காம இருக்கணும். தூசி அதிகமா உள்ள இடங்கள நம்ம தவிர்த்தரணும். வீட்ட சுத்தமா எப்பவுமே வைத்துக்கொள்ளணும். உடற்பயிற்சி செய்யணும். மருத்துவர் கூறும் மருந்துகளை தவறாம எடுத்துக்கொள்ளணும். இன்ஹேலர் பயன்படுத்தும் முறைய சரியா கற்றுக்கொள்ளணும். ஆஸ்துமா என்பது ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய நோய் தான். சரியான சிகிச்சை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் மருத்துவர் ஆலோசனை பின்பற்றுவதன் மூலம் நம்ம சாதாரண வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. மேலும் இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்முடைய சேனல சப்ஸ்கிரைப் செய்யத மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.